டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் ஒரு குட் நியூஸ். என்ன அப்படின்னா, 2025 ஆண்டு கண்டிப்பாக வரக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் தேர்வுக்கான டெஸ்ட் சீரீஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட் சீரீஸில் மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் 30 கண்டக்ட் பண்ண போகிறோம். அது 30. இந்த 30 தேர்வுகளை நாங்கள் எப்படி டிவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, யூனிட் டெஸ்ட் 23 தேர்வுகள், ரிவிஷன் டெஸ்ட் 4, மார்க் டெஸ்ட் 3. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 30 டெஸ்ட். சரிங்களா? ஒரு ரியல் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குமோ, ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் எப்படி இருக்குமோ அதன் அடிப்படையில் தான் இந்த தேர்வானது அமையும். நீங்கள் யூனிட் டெஸ்ட் 1லேருந்து அந்த ஃபீலை நீங்கள் அப்சர்வ் பண்ண முடியும். அதற்காகவே ஒரு ப்ரூஃபுக்காக உங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக ஒரு கொஷின் பேப்பரை நான் கொடுக்குறேன். அந்த கொஷின் பேப்பரை அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த கொஷின் பேப்பரை எப்படி பெற வேண்டும் அப்படிங்கிறதையும் நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது சார் அப்படின்னா, ஜனவரி 11, அதாவது 2025 ஜனவரி 11 டெஸ்ட்டானது ஸ்டார்ட் ஆகுது. டெஸ்ட்டு எப்போல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அடுத்தது சனிக்கிழமை, புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. இப்படி தான் ரொட்டீனாக வரும். ஒவ்வொரு தேர்வையும் நீங்கள் முழுசாக படிக்கணும். நான் கொடுக்கக்கூடிய ஷெடியூலை ஃபுல்லாக நீங்கள் அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 3 நாள் கேப் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அப்போது இந்த ஷெடியூல் 30 தேர்வுகளையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 100 நாள் ஆயிரும். ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி கால்ஃபர் வந்தால் கூட 100 நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு டைம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாணவர்கள் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கும் கரெக்டாக படிச்சுட்டு தேர்வை அட்டன் பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் கான்ஃபிடென்ட்டாகவும் 100% ரிசல்ட்டும் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த தேர்வில் எப்படி சார் ஜாயின் பண்ணுறது அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலகிராம் லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பிடிஎஃப் உங்களுக்கு ஷெடியூல் கொடுத்துருக்கேன். அந்த ஷெடியூல் உங்களுக்கு ஓப்பன் ஆகலை, இல்லை டெலகிராமே எனக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னா வாட்ஸ்அப் எண்ணையும் நான் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் எண் இருக்குது. ஜஸ்ட்டு இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில் நான் அனுப்பி வச்சுருவேன். இதனுடைய காஸ்ட் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் உங்கள் மனசில். இந்த டெஸ்ட் பேட்சோடைய காஸ்ட் பார்த்திங்கன்னா, ரியல் ப்ரைஸ் அப்படின்னா 2000 ப்ரைஸை இப்போ 75% ஆஃபர் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு 500 ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஆஃபர் நான் கொடுக்குறேன். 75%னா எவ்வளோ? உங்களுக்கு ஜஸ்ட்டு 500 ருபீஸ். இந்த 500 ருபீஸ் நீங்கள் பே பண்ணிவிட்டு இந்த 100 நாளும் தொடர்ந்து நீங்கள் ஷெடியூலை ஃபாலோ பண்ணி நீங்கள் தேர்வு எழுதிக்கலாம். ஸோ என் சைட்லேருந்து என்னென்ன சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, ரொம்ப தேர்வுக்கு முக்கியமான அடிஷ்னல் கொஷின்ஸ் சேனல் மூலமாக உங்களுக்கு கொஷின்ஸை ஷேர் பண்ணுவேன். அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஒவ்வொரு தேர்வுலையும் எவ்வளோ வினாக்கள் இருக்கும், இந்த யூனிட் டெஸ்ட் 1லேருந்து யூனிட் டெஸ்ட் 30 வரைக்கும் ஒவ்வொரு தேர்வுலையும் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். அது யூனிட் டெஸ்ட் 1ன்னு எடுத்துக்குவோம். அதில் தமிழ் தகுதி தேர்வு 100 வினாக்கள் இருக்கும். அது தனி. அதை எப்படி கொடுத்துருன்னா, அந்த ஷெடியூல்லையே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன். 10ஆம் வகுப்பு முதல் 5 பாடம் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அப்போ இந்த 10th ஸ்டாண்டர்டு ஃபஸ்ட்டு 5 லெசன் படிச்சிட்டிங்கன்னா அதிலேருந்து 100 வினாக்கள் உங்களுக்கு இருக்கும். தமிழ் தகுதி தேர்வு இருக்கும். அதே போல் பார்ட் பியில் 10 கொஷின்ஸ் தமிழ்லேருந்து கேட்பாங்க. ஸோ அது இலக்கணத்துலேருந்து அந்த 10 கேள்வி எடுத்து அதே 5 பாடத்துலேருந்து எடுத்து பார்ட் பியில் கொடுத்துருப்பேன். அப்போது உங்களுக்கு 2 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பார்ட் ஏவில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஷெடியூல் அடிப்படையில் அறிவியல் பகுதி, சமூக அறிவியல் பகுதி, நடப்பு நிகழ்வு, கணிதம், உளவியல், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்ட் ஏ பார்ட் பி 2 ஷேர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பேன். நடப்பு நிகழ்வு எந்த மாதத்தை நீங்கள் படிக்கணும், ஜனவரி 2024 அப்படிங்கிற டேட் கொடுத்துருப்பேன். அதிலேருந்து நீங்கள் படிச்சுட்டு வரணும். சரிங்களா? ஸோ ரியலாக நம்ம எக்ஸாமுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் 4 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்னாச்சும் நம்ம படிச்சிருப்போம். ஏன்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நமக்கு 10லேருந்து 15 கேள்விகள் அதிகபட்சம் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுவும் உங்களுக்கு இந்த பேட்சில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ மேக்ஸிமம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, அதாவது தமிழ் மீடியத்துலேருந்து படித்து வந்த மாணவர்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் எப்படி கொடுத்துருப்பேன் அப்படின்னா, மொத்தம் ஒரு 15 டாபிக்ஸ். அந்த 15 டாபிக்ஸை ஒவ்வொரு தேர்வுக்கும் 2, இப்போ சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் அப்படின்னா யூனிட் டெஸ்ட் 1க்கு. சரிங்களா? அந்த சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் எங்கே படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் 9th 10th ஸ்கூல் புக்கில் ரெஃபர் பண்ணும். ஸோ இந்த ஸ்கூல் புக்கே என்கிட்ட இல்லை,
என்கிட்ட படிக்கிறதுக்கான புக்ஸே இல்லை, நோ ப்ராப்ளம். டெலகிராம்லேயும் உங்களுக்கு 6லேருந்து 11th 12th வரைக்கும் பிடிஎஃப்பும் உங்களுக்கு ஸ்கூல் புக்கை அனுப்பி வச்சுருவேன். ஸோ வேணுங்கிற புக்கை நீங்கள் எடுத்து பயிற்சி எடுத்துக்கலாம். இன்னொரு ஆப்ஷன், எஸ்எஸ் பப்ளிகேஷனுடைய சயின்ஸும் சோசியல் சயின்ஸும் வாங்கியிருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த புக்கை நீங்கள் பார்க்கவே தேவையில்லை. அந்த கொடுக்கக்கூடிய ஸ்கூல் புக்கை நீங்கள் பார்க்கவே வேண்டாம், நம்மளுடைய புக்லேயே நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டால் போதுமானது. சரிங்களா? ஸோ தேவைப்படக்கூடிய மாணவர்கள் இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. January 11 வந்து உங்களுக்கு முதல் தேர்வு நடைபெறும். அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சாம்பிள் கொஷின் பேப்பரும் நான் கொடுத்துட்றேன். ஸோ அதை பார்த்துட்டு அந்த தேர்வை எழுதுங்க. சரிங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட், குட் லக். இப்போ ஏதோ நான் விட்டுருக்கலாம், நீங்கள் கேட்கணுன்னு வந்த கேள்விகள் ஏதோ ஒன்று இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். குட் லக்.